ஆங்கில மோகம் மறக்கிடுவோம். இமயம் முதல் ஈழம் வரை, இமயம் முதல் ஈழம் வரை ஒரே நாடு இந்து நாடு, ஒரே நாடு இந்து நாடு. கங்கை எங்கள் புண்ணிய நதி, கங்கை எங்கள் புண்ணிய நதி, காவிரி எங்கள் புண்ணிய நதி, காவிரி எங்கள் புண்ணிய நதி. கங்கை காவிரி இணைத்திடுவோம், கங்கை காவிரி இழுத்திடுவோம், தேச ஒற்றுமை காத்திடுவோம், தேச ஒற்றுமை காத்திடுவோம். வெல்லட்டும் 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 வெல்லட்டும், இந்து ஒற்றுமை வெல்லட்டும், இந்து ஒற்றுமை வெல்லட்டும், இந்து ஒற்றுமை வெல்லட்டும். இந்து ஒற்றுமை வெல்லட்டும். பாரத் மாதா கி ஜெய். கங்கா மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். கங்கா மாதா கி ஜெய். காவேரி மாதா கி ஜெய். திருவாணி மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, பாரதத்தாய் வாழ்கவே, பாரதத்தாய் வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, இந்து ஒற்றுமை வெல்கவே. இந்து ஒற்றுமை வெல்கவே. வளமான தமிழகம், வளமான தமிழகம், வலிமையான பாரதம், வலிமையான பாரதம், ஊழலற்ற தமிழகம், ஊழலற்ற தமிழகம், ஒன்றுபட்ட பாரதம். ஒன்றுபட்ட பாரதம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டாருக்கும் இறைவா போற்றி போற்றி. ஹர நம பார்வதி பதையே, ஹர 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 மகா மகாதேவாய நமக. ஓம் குபேரீஸ்வராய நமக. அடுத்தபடியாக இந்துக்களுக்காகவும் இந்துஸ்தானத்தை காப்பதற்காகவும் தங்கள் இன்னுயிரை இருந்திட்ட அத்தனை இந்துக்களுக்கும் முதற்கண் வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டும் இந்த பொதுக்கூட்டத்தினை நடத்திய தீர வேண்டும் என்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சென்று இந்த அனுமதி என்னுடைய அன்பு சகோதரர்கள் ஜெகதீசனார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இங்கு தேசிய நதிநீர் இணைப்புக்காக நடத்தப்படுகின்ற பொதுக்கூட்டம் இன்றுதான் அனுமதி பெறப்பட்டிருக்கின்றது. நதிநீர் இணைப்பை பற்றி மிக நகைச்சுவையாக எல்லா விஷயத்தையும் பேசுகின்ற எனது அருமை சகோதரர் திருமுருகனார் அவர்கள் ஒரு 10 நிமிடம் உங்களிடம் உரையாற்றி சென்று விட்டார். இப்பொழுது அனுமதி கொடுத்தால் கலவரம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று சொல்லிதான் தடையை கேட்டிருக்கிறார்கள். அதை மீறி உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் நமக்கு அந்த அனுமதியை அளித்திருக்கிறார். பேசப்பட வேண்டிய பொருளில் எந்த விதத்திலும் மாற்று மதத்தினவர்களை புண்படுத்திவிடக் கூடாது என்பதில் எங்களை விட கவனம் கொள்கிறவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஐயா அர்ஜுன் சம்பத் அவர்கள் முழுக்க முழுக்க ஆன்மீகவாதியாக மாறி எனக்கு தெரிந்து 10 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. அவர் முழுக்க முழுக்க அரகர பார்வதி பதையன் மாறிட்டார். அவர்கிட்ட வன்முறை கிடையாது, எங்களிடம் வன்முறை கிடையாது, இந்து தர்மத்தில் வன்முறை கிடையாது. வசுதேவ குடும்பம் என்று பேசக்கூடிய இந்த தர்மத்தில் வன்முறைக்கு இடமில்லை. எல்லோரும் பின்பற்ற இருப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்கிறவர்களும் வன்முறை எங்கிருந்து வரும்? என்னுடைய அருமை பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சகோதரர்கள் இங்கு வந்திருப்பார்கள். திருக்கோவிலர் சுந்தரம் அவர்களின் பேச்சை கேட்கும் பொழுது அவர் ஒன்று சொல்லுவார். 33 கோடி தேவர்கள் இருக்கின்ற நாடு இது. எத்தனையோ சாமி வச்சு கும்பிடுறோம், கூட ஒரு அல்லாஹ்வை இயேசுநாதரை வச்சு கும்பிடுறதுனால எங்களுக்கு எந்த கஷ்டமும் வரப்போறதில்லை. இந்த பிரச்சனையோட ஆணி வேர் எங்க ஆரம்பித்தது? வட மாநிலங்களில் பிரிவினை இருந்தது, பாகிஸ்தான் பிரித்து செல்லப்பட்டது, அப்பொழுது கலவரம் ஏற்பட்டது, இந்து முஸ்லிம் கலவரங்கள் நடந்தது. அதனுடைய பாதிப்பின் காரணமாக வட மாநிலங்களில் பதட்டம் இருந்தது. முகாலய ஆட்சியாளர்களும் வந்தேரிகளும் கோயில்களை இடித்தார்கள், கோயில்கள் சூறையாடப்பட்டது, இந்து தர்மத்துக்கு மிகப்பெரிய இழுக்கு ஏற்பட்டது, மிகப்பெரிய பாதிப்பை கண்டார்கள். அதனால் அங்கு கலவரம் ஏற்பட்டது. தென்னகத்தில் படையெடுப்புகள் குறைவு, மாலிகப்பூர் போன்ற சிலரின் படையெடுப்புகள் மட்டுமே இருந்தது. இங்கு இந்து முஸ்லிம் ஒற்றுமை என்பது எந்த காலத்திலும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது கிடையாது. எப்பொழுது ஆரம்பித்தது? ஈவே ராமசாமி நாயக்கனால் துவக்கப்பட்ட திராவிடர் கழகத்தினால் ஆரம்பிக்கப்பட்டது. இந்து முஸ்லிம் பிரச்சனை திராவிடர் கழக மேடையில் தோன்றிய பிரச்சனை. பழைய வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. திராவிடர் கழக மேடையில் வீரமணியோ அல்லது அவனுடைய கைத்தடிகளோ இந்து தர்மத்தையோ இந்து கடவுள்களையோ இழிவுபடுத்தி பேசும் பொழுது அவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். ஆனால் திராவிட கழக மேடையில் இஸ்லாமிய இளைஞர்கள் ஏறி இந்து தர்மத்தை இந்து தெய்வங்களை இழிவுபடுத்தி பேசியதனால் கலவரங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதுதான வரலாறு, இதான உண்மை. எந்த மேடையிலேயாவது
அளவற்ற அருளாளனும் நிகரற்ற கருணையாளனும் ஆகிய அல்லாவை நாங்கள் ஏறி பேசியதுண்டா? திராவிடர் கழக மேடை நாத்திகத்தை பேச வேண்டிய மேடை. பொதுவான நாத்திகனாக தான் அவன் இருக்க முடியுமே தவிர அல்லாஹ் இருக்கிறார், இயேசுநாதர் இருக்கிறார், ஆனால் அருணாச்சலேஸ்வரர் இல்லை, திருப்பதி நடராஜர் இல்லைன்னு அவன் எப்படி பேச முடியும்? அவன் மேடையில நீங்க ஏறி எப்படி உட்கார்ந்து பேச முடியும்? அதை எப்படி நீங்கள் அனுமதிக்க? இன்று வரை எனது அருமை சகோதரர் ஜவஹருல்லாவும் அல்லது வேற யாராவது முஸ்லீம் இயக்கத்து பொறுப்பாளர்கள் வீரமணியுடனும் திருமாவளவனுடனும் கு ராமகிருஷ்ணனுடனும் ஏறி உட்கார்ந்து நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களை எப்படி நாங்கள் சகோதரர்களாக எப்படி இந்து முஸ்லீம் ஒற்றுமை வளரும்? இந்து முஸ்லிம் ஒற்றுமை வளருவது என்பது இட்ஸ் நாட் ஒன் வே டிராபிக். அது ஒரு வழி பாதையாக இருக்க முடியாது. இரண்டு பேரும் கை நீட்டினால் தான் கை குலுக்கிக்க முடியும். நாங்கள் தயார், எப்பவும் தயார். இந்து மக்கள் கட்சி ஆகட்டும், வேற யாராகட்டும், இந்து இயக்கங்கள் எந்த இந்து இயக்கங்களும் தனிப்பட்ட இஸ்லாமியர்களுக்கோ அல்லது அப்பாவி இஸ்லாமியர்களுக்கோ எதிரியாக நாங்கள் எப்படி இருக்க முடியும்? ஏன் இப்படி ஒரு சித்தரிப்பை அரசாங்கம் செய்கிறதா, காவல்துறை செய்கிறதா, யார் செய்கிறார்கள் என்றே தெரியவில்லை எங்களுக்கு. இந்து முஸ்லிம் ஒற்றுமை என்பது காணல் நீர் அல்ல, நடைபெறக்கூடியது, சாத்தியமானதுதான். ஆனால் அதுக்கு இரண்டு பேருடைய மனதும் தயாராக வேண்டும். இந்த பகுதியில் எந்த பகுதியிலும் பொதுக்கூட்டம் நடத்தக்கூடிய அனுமதி கொடுத்தால் அந்த பதட்டம் குறைந்து விடும். தொடர்ந்தும் எல்லா நாளும் எல்லாரும் சண்டை போட்டு இருக்க போறதில்லை. அதுக்குண்டான வாய்ப்பு இங்க கிடையாது. நதிநீர் இணைப்பு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம். இந்த நாட்டில் ஏறக்குறைய 18% மேல் ஆகிவிட்ட அவர்களோடு இணைந்து செயலாற்ற வேண்டிய காலகட்டங்கள் வரக்கூடிய காலத்தில் இருக்கும். அதற்கு அவர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான், பெரிய அளவில் அவர்கள் செய்ய வேண்டியதில்லை, இந்த தேசத்தை அவர்கள் நேசித்தால் போதும். நாங்கள் கேட்பது குறைந்தபட்சமானதுதான். இந்த தேசத்தை நாங்கள் தெய்வமாக வணங்குகிறோம். உங்களுடைய குர்ஆன் மறுத்திருக்கலாம், அல்லாஹ்வை தவிர வணங்கக்கூடிய கடவுள் எதுவும் இல்லை என்ற இந்த காரணத்தினால் நீங்கள் இந்த தேசத்தை தெய்வமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், அந்த உரிமை உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த தேசத்தை விரோதியாக பார்க்காதீர்கள். தேசத்தை தெய்வமாக பார்க்க வேண்டியதில்லை என்றாலும் இந்த தேசத்தை விரோதியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோடு இணைந்து பணியாற்ற நாங்கள் என்றும் தயாராக இருக்கிறோம். அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், பக்கத்து நாடுகள் எல்லாம் தாய்நாடா நினைக்கிறவங்க கூட ஒரு காலத்திலும் எங்களால சேர்ந்து வேலை பண்ண முடியாது. இது உறுதி. இந்த தேசத்தை தன்னுடைய தாய்நாடாக மதிப்பவர்களோடு மட்டுமே எங்களால் இணைந்து வேலை செய்ய முடியும். கடைசியாக நேரமின்மையின் காரணமாக இந்து மக்கள் கட்சி என்பது தெளிவான கொள்கையோடு செயல்படக்கூடிய ஒரு கட்சி. எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அங்க போய் மந்திரி பதவி வாங்கணும், அந்த மாதிரி எண்ணமெல்லாம் கிடையாது. இந்துக்களுக்காக இந்துக்களால் துவக்கப்பட்டிருக்கின்ற இந்துக்களின் கட்சி. எங்களோட ஒரே கொள்கை, இந்துக்கள் மட்டுமே இந்த உறுப்பினர்களாக கேட்டுக்கொள்ளப்படுவார்கள். இதுதான் எங்களுடைய அடிப்படை கொள்கை. இதை மீறிதான் மீது எல்லா விஷயமும். இங்கு பாரதிய ஜனதா கட்சி கண்டது போலோ அது ஒரு சீரான மதச்சார்பினை பேசக்கூடிய கட்சி, அது வேற வடிவம். எங்க வடிவம் இது இந்துக்களுக்கான கட்சி. அதனால் அதை நினைவில் கொண்டு நதிநீர் இணைப்பை பற்றி என்னுடைய அருமை நண்பர் ஞானசம்பந்தம் அவர்கள் இருக்கிறார்கள், அருமை தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இருக்கிறார்கள். அதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார். கூச்சப்படாம எல்லாரும் கூட ஏறி உட்காரக்கூடிய ஒரே தலைமை எங்க தலைவன் தான். சீமான் கூடயும் உட்காருவாரு, வைகோ கூடயும் உட்காருவார். அதை பத்தி விமர்சனம் என்னிடம் வைக்கப்படாது, அதை மட்டும் கடைசியாக சொல்லிவிட்டு சொல்கிறேன். அதை பத்தி சீமான் கூட உங்க தலைவர் சீமான் கூட நாங்க உட்கார்றதுனால எங்களுக்கு தீட்டுப்படாது, அவன் தான் தீட்டுப்பட்டு போவான். சீமானாகட்டும், வைகோவாகட்டும், ஐயா நெடுமாறனாகட்டும், எங்களுடைய கொள்கையில் என்றும் காம்ப்ரமைஸ், என்னைக்கு மனசமாதானம் என் தலைவன் பண்ண மாட்டான். உறுதியாக சொல்கிறோம், எங்களுடைய உயிர் இருக்கும் வரை இந்து தர்மத்தை காட்டிக் கொடுக்கின்ற காரணத்தை நாங்கள் செய்யவே மாட்டோம். அதுக்குண்டான வாய்ப்பு கிடையாது. அதனால் எங்களுடைய சகோதர இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு ஒன்றை கூறிக்கொள்கிறோம், எல்லா இடத்துலையும் அவன் தமிழ் பேசுறதுனால நாங்களும் போய் உட்கார்ந்துக்க வேண்டியதா இருக்கு. தமிழ் நம்மளுடையது, தமிழ் நம்முடைய மொழி. தமிழை இந்துக்களை தவிர யாரும் தமிழ் என்று சொல்லக்கூடிய தகுதி பெற்றவர்கள் அல்ல. அதனால் நாங்கள் அதை செய்ய வேண்டியிருக்கின்றது. விரிவான உரையை அவர்கள் ஆற்ற இருக்கின்ற காரணத்தினால் வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்காக மன உறுதியோடு இங்கு நடத்தியே தீர வேண்டும் என்று இருந்து நீதிமன்றத்திற்கு சென்று அனுமதி பெற்று நல்ல முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியுடைய மிகச்சிறந்த பேச்சாளரும் போர்க்குளம் கொண்ட செயல் வீரரும்
நீண்ட நெடு காலமாக இந்திய இயக்கத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவருமான ஜெகதீஸ்வரன் அவர்கள் சிறப்புரையாற்ற அழைக்கின்றேன்.